அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று 11/7/2024, அதாவது ஆனி மாதம் 27ஆம் தேதி, வியாழக்கிழமை. பஞ்சமி திதி காலை 10:04 வரை, அதற்கு மேல் சஷ்டி திதி. பூர நட்சத்திரம் மத்தியானம் 1:04 வரை, அதற்கு மேல் உத்திர நட்சத்திரம். ராகு காலம் வந்து 1:00 3 வரை. யமகண்டம் காலையில் 6 7:30 வரை. நல்ல நேரம் 10:45 11:45 வரை. சந்திராஷ்டிரமம் மகர ராசிக்காரர்கள் கூடியது. அதே மாதிரி நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சள், கோல்டு, பிஸ்கட், அந்த மாதிரிப்பட்ட கலர். அவாய்ட் பண்ண வேண்டியது பிங்க் ஆர் மெரூன். சாப்பிட்றது உருளைக்கிழங்கு, பலாப்பழம், அந்த மாதிரிப்பட்ட பொருட்களை சாப்பிட்டு கொள்ளலாம் காலையில். இப்பொழுது நட்சத்திர வரிசையில் நாம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றிய சில குறிப்புகளை பார்க்கலாம். இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப நல்ல குணம், நற்குணம் உடையவர்கள். வெத்தலை பாக்கு போடுறதுல ரொம்ப இஷ்டம். அனைவராலும் புகழப்படும் திறமை உடையவர். நீதிமான், நீதி தவறாமல் நடந்துக்கிடுவார். கடவுள் வழிபாடு, ஆமாம், ரொம்ப சுத்தமாக இருக்கிறவர். கண்கள் சிவந்த கண்களை உடையவர். அதே மாதிரி அரசாங்கத்தில் அவார்டு பெறக்கூடியவர். அரசாங்க பதவி அல்லது உத்தியோகத்தில் பொறுப்பில் அமரக்கூடியவர். பெண்களுக்கு இனிமையானவர். முடி ரொம்ப அழகாக இருக்கும். பரந்த மார்பு. பெற்றோரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பவர், ஆதரிப்பவர். நடக்கிறது ரொம்ப வேகமாக ஸ்பீடாக கொடுன்னு நடந்து போயிடுவார். இனிய சொற்களை நல்ல முறையில் பேசுகிறது இனிமையான சொற்களால் பேசக்கூடியவர். ஹார்ட் வேர்ட்ஸ், ஹார்ட்ஸாக பேசக்கூடியவர் அல்ல. அதே மாதிரி பணக்காரராகத்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. பசி பொறுக்காதவர். ரொம்ப நேரத்துக்கு பசியெல்லாம் அவரால் தாங்க முடியாது. நண்பர்களே, இப்பொழுது ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. ஆமாம், அதாவது மேசராசிக்காரங்களுக்கு நல்லா நடந்துக்கிட்டு இருந்த தொழில் கொஞ்சம் டல்லாகி போய்கிட்டு இருக்கிறது. ஆத்மார்த்த சிநேகிதர்னா கம்மி தான். எல்லாத்தையும் பழக்கம், நண்பர்கள் ஸ்தானத்தை கொடுக்கறது இல்லை. அவங்கக்கிட்ட கூட பெரிய அளவு தொடர்பில் இல்லை. முழங்கால் வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, தொந்தரவு கொடுக்கிறது. அதே மாதிரி வரவேண்டிய பணம் வரதில் கொஞ்சம் தாமதமாகிறது, லேட்டாகுது. கண்டிப்பாக வந்துவிடும், பட் வந்துவிடும். ஆமாம், பெரிய பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை. அடுத்து ரிஷபராசி. வெளியூர், வெளிநாட்டு பிரயாணம் கொஞ்சம் தடங்களாக தான் போய்கிட்டு இருக்குது. தொழில் செய்யும் இடத்துல கூட நிறைய பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. அப்பா இல்லாதவர்கள் அவரை நினைத்து பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவி உறவு ஓகே. பணம் மட்டும் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளோ வந்தாலும் சஃபிஷியண்ட்டாக இல்லை, கொஞ்சம் டைட்டாக தான் போயிட்டுருக்கு. அடுத்து மிதுன ராசி. உடல்நிலை கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. அப்பாவோட கொஞ்சம் கிளாஸ், கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள். ஆனால் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கிறார்கள். சிறு சிறு பிரயாணங்கள் உண்டாகின்றன. அதே மாதிரி தொழிலில் வரக்கூடிய பணம் கடனை கொடுக்கறதுக்கே சரியாக போய்கிட்டு இருக்குது. நண்பர்கள் நிறைய உங்களுக்கு அவங்க சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கடகராசி. மனைவியின் உடல்நிலையில் சிறிது பிரச்சனை. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர சரியாகி விடுகிறது. வேலைக்காரர்களோட பிரச்சனை, அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. வாழைக்காய், கொத்தவரங்காய், இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் நிறைந்த இந்த வாயு பதார்த்தங்களை தவிர்த்து வாருங்கள். அதே மாதிரி குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் எதுவும் பாக்கி இருந்தால் முதல்ல அதை செஞ்சு முடிச்சிருங்க. அப்படின்னா அது ஏகப்பட்ட தடங்கல்கள் அதனால் வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து சிம்மராசி. காதலர்கள் மத்தியில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு. அதனால்
பெருசாக என்ன பிரச்சனைன்னா நீயா நானா யார் பெருசுங்கிற ஒரு ஈகோ பிரச்சனை தான் கோணம். நீங்கள் தான் கொண்டு விட்டு கொடுத்து போய்விடுங்கள். குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படவும். அடுத்து கன்னியா ராசி. கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டுருங்க. படிகளில் ஏறும்போது கவனமாக அந்த கைப்பிடியை பிடித்து கொண்டு ஏறவும். அதே மாதிரி கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து விடுகின்றீர்கள். அரசாங்க உத்தியோகத்துக்காக பணம் கொடுத்து உத்தியோகம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தெரிஞ்சவங்க மூலமாக பேசி கொடுங்கள். அடுத்து துளாராசி. அம்மாவுக்கு உடம்பு கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. புதிதாக கல்யாணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தாமதமாகிறது. வீட்டிற்கு பெயிண்டிங் அந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் செலவுகள் வருகின்றன. பெயிண்டிங் பண்ணுறது அந்த மாதிரிப்பட்ட செலவுகள் வருகின்றன. பணம் எதிர்பார்த்த விட கொஞ்சம் அதிகமாக செலவாகிறது. மற்றபடி பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. அடுத்து விருச்சிக ராசி. மனோதைரியம் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்குது. குறிப்பாக இளைய சகோதரரை பற்றி அதிகம் கவலைப்படுறீங்க. தாய் தகப்பனார் கூட உங்ககிட்ட கொஞ்சம் கோபமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பணம் பணப்பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. பெரிய அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உத்தியோகத்தில் கூட பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸ்மூத் சைலிங். ஆமாம். அடுத்து தனுசு ராசி. பணம் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாகத்தான் இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு முன்னேற்றத்தை தரும். அடுத்தால கிளைத்தொழில் ஒன்று செய்யலாம்னு நீங்கள் செய்கிற தொழிலுக்கு சப்போர்ட்டிவாக இன்னொரு தொழிலை ஆரம்பிக்க போகிறீங்க. நன்றாகவே நடக்கும். அது கொஞ்சம் டிலே ஆனால் கூட நல்லபடியாகவே நடக்கும். ஆமாம். தகப்பனாரோட யோசனையை கேட்டு நடப்பது நல்லது. அடுத்து மகர ராசி. உடல்நிலை கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு இந்த மாதிரிப்பட்டவற்றை தவிர்த்து விடுங்கள். ஏன்னா கோல்டு சம்மந்தப்பட்டது வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு எப்படின்னா அந்த லாங்குவேஜ் சப்ஜெக்ட்டு கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு கூடிய வரவில் திருமணம் நடக்கும். சனிக்கிழமை நவக்கிரகத்தை அல்லது சனி பகவானை சுற்றி வாருங்கள். எல்லாம் நல்லபடியே நடக்கும். அடுத்து கும்பராசி. புதிதாக வாங்கக்கூடிய வாகனம் நிலம் எதுவாக இருந்தால் கூட உங்கள் பெயரில் வாங்க வேண்டாம். அது பிரச்சனையை பிடிக்கிறது. அது வேஸ்ட்டாக போயிடுறது. அதனால் மனைவி பேரில் எதையும் மனைவி பேரில், குழந்தைகள் பேரில், அம்மா பேரில் ஜாயிண்டில் வாங்குவது மிகவும் நல்லது. நல்ல செப்பல், ஷூ அதை உபயோகங்க. ஏன்னா அந்த கால் பாதத்தில் சிறிய பிரச்சனை இருக்கிறது. ஆமாம். மனைவியின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். பணத்தை கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுங்க. அடுத்து மீன ராசி. மூத்த சகோதரர் உள்ளவர்களுக்கு அவர்களின் பிரச்சனையை நீங்கள் தான் தீர்க்க வேண்டி வருகிறது. கொஞ்சம் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஆடம்பர செலவை சற்று குறைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட யார்ட்டையும் ஜாஸ்தி பேச வேண்டாம். உங்களோட கணவன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நன்றாகவே இருக்கிறது. தேவையான பணம் வருகிறது. ட்ரேடிங்கில் கூட ஓரளவு லாபம் சம்பாதிக்கிறீர்கள். நண்பர்களே, இத்துடன் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.